ஊழல் புகாரில் சிக்கிய பதிவுத்துறை டிஐஜிக்கு கூடுதல் ஐஜியாக அரசு பதவி உயர்வு வழங்க மறுத்தது சரியே. பதிவுத்துறை டிஐஜி ஆனந்துக்கு கூடுதல் ஐஜியாக பதவி உயர்வு தர வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிரான அரசின் மேல்முறையீட்டில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பழனி கோயில் நிலப்பதிவுத்துறை பத்திரப்பதிவு முறைகேடு விவகாரம் தொடர்பாக விசாரணை குழுவை அமைத்தது தமிழ்நாடு அரசு. முறைகேடுகள் குறித்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக ஆய்வு செய்து உண்மை நிலையை கண்டறிய 3 பேர் குழு அமைப்பு. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு கூடுதல் MBBS இடங்களை பெறுவதற்கு நடவடிக்கை. சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இப்பதான் 100ல இருந்து 150 ஆக்கியிருக்கோம். இன்னும் அது 100லே இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியும் இருக்கு. இதற்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்துட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த மருத்துவங்கிறது எட்டாக்கனியா இருக்கக்கூடாது, யாருக்கும் ஒரு சம வாய்ப்பு ஏற்படுத்தணுங்கிறது தான் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய நோக்கம். கண்டிப்பாக இதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கும். வரும் 20ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடவுள்ள நிலையில் திமுக எம்பிக்களுடன் காணொலி மூலம் மு க ஸ்டாலின் ஆலோசனை. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை வழங்கினார். மேகதாது கட்டும் முயற்சிகளுக்கு எதிராக தமிழக உரிமைகளை காக்க திமுக எம்பிக்கள் குரல் எழுப்புவார்கள். மத்திய அரசு கொண்டு வரும் எந்த புதிய சட்டமாக இருந்தாலும் மாநில உரிமைகளை காக்கும் வகையில் திமுக செயல்படும் எனவும் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். லஞ்ச புகார்களுக்காக அரசின் பிரத்யேக வாட்ஸ்அப் உதவி எண் மாற்றத்தை ஏற்படுத்துமா? சத்தியம் டிவி ஆன்லைன் சர்வே. லஞ்சத்தின் நிச்சயம் ஒழிக்கும் என 47 விழுக்காடு பேர் கருத்து. ஓரளவுக்கு லஞ்சம் ஒழியும் என 18 விழுக்காடு பேர் பதிவு. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழந்த விவகாரம். தென்தாமரைக்குளம் SI ஆயுதப்படைக்கு மாற்றம். 9ஆம் வகுப்பில் 3வது மொழியை அறிமுகப்படுத்த வேண்டாம், மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். வாய்ச்சவடால் அடிப்பது, ரீல்ஸ் விடுவது போன்ற தகிடுதத்த வேலைகளை கைவிட வேண்டும் என தாவேக அரசு குறித்து EPS விமர்சனம். நடந்தாய் வாலி காவிரி திட்டத்தை தாவேக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். முன்கூட்டியே ஓய்வு பெறுவது, ராஜினாமா செய்வது என 100க்கும் மேற்பட்ட இஸ்ரோ விஞ்ஞானிகள் ராஜினாமா செய்ததன் எதிரொலி. விருப்ப ஓய்வு மற்றும் ராஜினாமா விதிகளை கடுமையாக்கிய மத்திய அரசு. குதிரை பேர வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 3 பேரை 2 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி. திருவல்லிக்கேணி போலீசாருக்கு அனுமதி அளித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மத்திய அரசு தன்னிச்சையாக செயல்படக்கூடாது என பிரதமருக்கு மல்லிகார்ஜுன கார்கே கடிதம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விரிவாக விவாதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கேரளத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டவர்களில் 3 பேருக்கு ஷிகல்லா பாதிப்பு, 27 பேருக்கு உடல்நலம் பாதிப்பு. மயோனஸிலிருந்து ஷிகல்லா நோய் பரவியதாக கேரள சுகாதாரத்துறை தகவல். நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவு. கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சம். சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. கர்நாடக மாநிலம் மங்களூரு அருகே ஒருதலை காதல் விவகாரத்தில் இளம் பெண்ணை அரிவாளால் கொடூரமாக வெட்டிக் கொன்ற காதலன். வதைக்கு வைக்கும் அதிர்ச்சி காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. வெளிநாட்டு பெண்களின் அழகில் மயங்கி விடாதீர்கள். வங்கதேச பெண்களை சீன ஆண்கள் திருமணம் செய்வதில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் அந்நாட்டு அரசு எச்சரிக்கை. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டி. இந்திய அணி நிதான ஆட்டம். விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் சிறப்பான ஆட்டம்.